நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க சின்னையா. வாங்கம்மா. என்ன முனியா, உன்னை அப்பா கூட பார்த்தேன், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, சும்மா வர சொல்லியிருந்தாரு. சரி அதான் போய். டேய் தெரியும்டா, சும்மா வர சொல்றதுக்கு அவருக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? சொல்லு, என்ன விஷயம்? அன்னைக்கு நீங்கள் இங்கே வந்துட்டு போனதை வேட்டையன் பார்த்துட்டு ஐயா கிட்ட சொல்லிட்டான் போல் இருக்கு. அது விஷயமா பேசுறதுக்கு தான் ஐயா என்னை கூப்பிட்டுருந்தாரு. அவரையே இதை பற்றி கேட்கணும் தீனா. அவருக்கு வேற வேலை என்ன இருக்கு? நீ வந்ததுல இருந்தே உமால அவர் உருன்னு தான் இருக்காரு. ஏன்? என்னால அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் அப்படிதான், அதை விடு, அதை நான் பாத்துக்கிறேன். நீ இவங்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, கேளு. புடவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? எங்கம்மா, நான் யாருக்கிட்ட என்னன்னு அதை பற்றி விசாரிக்க முடியும்? அது என்ன புடவை, அது என்ன நிறம், அது எப்படி இருக்கும், ஒன்றுமே தெரியலீங்களேம்மா. புரியுது. அந்த புடவை ஒரு கூறப்பட்டு, அதோட நிறம் என்னன்னு தெரியாது. ஆனா அது அம்மனுக்கு சாத்துவாங்களாம். அந்த அம்மனை குலதெய்வமா கும்பிடுற வம்சாவழிங்க கிட்ட இருக்குதுங்கிறது தான் தெரியும். ஆனா அவங்க எல்லாம் இப்போ எங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. என்னம்மா உங்களுக்கே தெரியலன்னும் போது எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அந்த புடவைக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு படுது. அதனாலதான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கண்டிப்பா வந்து நான் கிட்ட சொல்றேம்மா. எங்கன்னு இப்படி சொல்லிட்டு அப்புறம் அப்பா கிட்ட போய் ஏதாவது உளறி வைக்காத. அவருக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, புரியுதா? போலாம் காஞ்சனா. காஞ்சனா, எதுக்காக நீ அந்த புடவையை தேடுற? அப்புறம் சொல்றேன், இப்ப போலாம். சாப்பிடலையாம்மா? கொஞ்ச நேரம் ஆகட்டும் பாட்டிமா. பசி இல்லையா? கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிடுறேன். சூடு ஆடுறதுக்குள்ள கொஞ்சம் சாப்பிட்டுருமா. சரி. பாட்டி. என்னம்மா? மீனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீனா? ஆமா பாட்டிமா, ஊருக்கு வெளியில நான் ஒரு பொண்ணு பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவங்க எனக்கு கல்லுலயே மீன் படம் வரைஞ்சு காட்டினாங்க. நான் அதே மாதிரி மீன் படத்தை என்கிட்ட இருக்கிற புடவையில பார்த்தேன். ஆனா அது ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு இல்லாம இருக்கு. அதான், உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த ஊர்ல மீன் சம்பந்தமா வேற ஏதாவது இருக்கா? எனக்கு புரியலம்மா நீ சொல்றது. அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு பாட்டிமா. அந்த மீன் என்ன சொல்லுதுன்னு தெரியல. நீ ஏன் அந்த மீனை பற்றியே யோசிக்கிற? ஒருவேளை அது வேற ஏதோ விஷயத்தை பத்தி சொல்ல நினைக்கலாம்ல. நானும் அதை யோசிச்சேன். ஒரு மீன்காரனையும் பார்த்துட்டேன். நான் தேடிட்டு இருக்கிற புடவைக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்ல. புடவை அவங்கிட்ட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவன் மூலமா உனக்கு கிடைக்கலாம் இல்லையா? ஆமால. பொறுமையா தேடு, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். எங்க போயிட போகுது? ஹலோ காஞ்சனா,
நான் ஆண்டி பேசுறேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் உன் தேடல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்க ஆண்டி. சீக்கிரமாவே அந்த புடவைய கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சுந்தர் உனக்கு ஹெல்ப்பா இருக்கான்ல? சுந்தர் இல்லனா ரொம்பவே திணறி போயிருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் அவன் இல்லாம ரொம்ப போரா ஃபீல் பண்றேன். ஏன், அவன் எங்க போயிட்டான்? ஆண்டி, அவன் உங்களை பார்க்கல வந்தான். என்னையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா. அப்படியா? நான் காலையில கூட அவன்கிட்ட பேசினேனே, இத பத்தி அவன் சொல்லவே இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி. சுந்தர் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். எங்க போயிருப்பான்? அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க அவன்கிட்ட இத பத்தி பேசிக்க வேண்டாம். சரி காஞ்சனா, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோங்க. நான் அப்புறம் பேசுறேம்மா. ஓகே ஆண்டி. சுந்தர், கிளம்பிட்டியாப்பா? ஆமாம் பாட்டி, இப்போ கிளம்புனா தான் காலைல போய் நான் சேர முடியும். கஷ்டமா இருக்குப்பா. ஏன் பாட்டி? எங்களுக்காக நீ உன் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கல்ல. இதில் என்ன இருக்கு பாட்டி? காஞ்சனாவுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான் பாட்டி. சுந்தர், நான் ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன பாட்டி நீங்க? தாராளமாக கேளுங்க. நீ காஞ்சனாவை விரும்புறியாப்பா? சொல்லுப்பா, அவளை உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லைன்னு சொல்ல முடியாது பாட்டி. ஆனா நான் இதை பத்தி அவகிட்ட பேசினது இல்லை. ஏன்பா? அது ஏன் தான் தெரியல. அவகிட்ட நான் என்னென்னமோ பேசுறேன். ஆனா உன்னை நான் விரும்புறேங்கிற வார்த்தை மட்டும் என்னால சொல்ல முடியல. அம்மாவும் பல தடவை இதை பத்தி கேட்டிருக்காங்க. என்கிட்ட தான் பதில் இல்லை. உன்னால காஞ்சனாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அது எங்களுக்கு சந்தோஷம்தான்ப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போவாது இந்த தேடுற பிடிவு அதைத்தான் அவ விட்டுருவா இல்ல? இந்த விஷயத்துல நான் அவளை கட்டாயப்படுத்த விரும்பல பாட்டி. பார்க்கலாம் எந்த அளவுக்கு எனக்கு கொடுப்பன இருக்குன்னு. எல்லாத்துக்கும் கால நேரம் வரும். சரி பாட்டி, நான் கிளம்புறேன். ம், நீங்க காஞ்சனா நினைச்சு கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க, நான் இருக்கேன்ல. ம், சரிப்பா. நீயாவது அப்பப்போ ஃபோன் பண்ணு. கண்டிப்பா பாட்டி. ம். என்ன சுந்தர், ஊருக்கு புறப்பட்டீங்களா? ம், ஆமா தாத்தா. உடம்பு நல்லா பாத்துக்கோங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் ரீச் ஆயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நல்லபடியா போயிட்டு வா. அந்த பையன் விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இரு. சரி தாத்தா, நான் வரேன். கொஞ்சம் பாட்டி. இருப்பா. ம், குடுமா. தேங்க்ஸ் அத்தா. நான் வரேன் பாட்டி. ம். வரேன் பாட்டி. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்காப்பா? சரி பாட்டி. ம். இப்போ எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல. தண்ணிங்க. வச்சுட்டு போ. ம். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. பரமேஸ்வரா, அப்பா குருஜியை பார்க்க போனீங்க. என்ன சொன்னாரு? பார்த்தேன்ப்பா, பொறுமை தேவையா, அப்பதான் நாம நினைச்சதை அடைய முடியும்னு சொன்னாரு.
காஞ்சனா பற்றி கேட்டியா? கேட்டேன்பா. அவ நமக்கு எதிரான சக்தியா? எதிரான சக்தினா அவளால நம்மளை ஜெயிக்க முடியுமா? என்ன சொல்ற? ஆமாப்பா, குருஜி அந்த விதமா தான் சொன்னாரு. அப்படின்னா நம்ம தோற்றுமா? இல்லப்பா, இல்ல. குருஜி வேற ஒரு யோசனையும் சொல்லியிருக்காரு. என்ன? சர்வ சக்தி அடையறதுக்காக நம்ம முன்னோர்களால பலி கொடுக்கப்பட்ட அந்த 7 பெண்களோட உயிர்களும் மறுஜன்மம் எடுத்திருக்கான். அந்த 7 பெண்கள் யாரு, அவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு நாம மறுபடியும் அவங்கள பலி கொடுத்தா நம்ம முன்னோர்களால கிடைக்கப்பெறாத சர்வ சக்திகளையும் நாம அடையலான்னு சொன்னாரு. அதை எப்படி செய்வார்? முடியுமா உன்னால? அதுக்கு தான் காஞ்சனா இருக்காளே, அவளால எப்படி முடியும்? அவளால மட்டும்தான்ப்பா முடியும். குருஜி சொன்னதும் அதுதான். அவளுக்கே தெரியாம அவ அந்த 7 உயிர்களையும் தேடி போவா. இப்ப அவ தேட ஆரம்பிச்சுட்டா. காஞ்சனாவை வச்சுதான் நாம காரியத்தை சாதிக்கணும். அதான் நானும் அமைதியா இருக்கேன். 7 பலிகள், 7 பலிகள். எப்ப? கிரகங்கள் 3 நேர்கோட்ல சந்திக்கும் போதுதான் அது நடக்கும். அம்மா எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. ஒன்ன கூட கேட்டதை சொன்னாங்க. ஏன் போய் சொல்ற? நீ எங்க போயிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற? பாட்டியை பார்த்துட்டு தானே வர? சொல்லு, பாட்டியை தானே பார்த்துட்டு வர? ஆமா. ஏன் திருட்டுத்தானோ? என்கிட்ட சொல்லிட்டு போனா என்ன? இப்ப எதுக்கு கோவப்படுற? கேட்டதுக்கு பதில் சொல்லு சுந்தர். விஷயம் இருந்தது போன. இப்ப என்ன போ? அதான் என்னன்னு கேக்குறேன். சொன்னா அப்படியே கேட்டுற மாதிரி. இப்ப சொல்ல போறியா இல்லையா? பாட்டி ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன் அவங்கள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்ன பயப்படுறாங்க? இத பார். என்ன இது? உன் ஜாதகம் தான், படிச்சு பாரு. என்ன இதெல்லாம்? அதுதான் நானும் கேக்குறேன். இது யார்கிட்ட இருந்தது தெரியுமா? யார்கிட்ட? காஞ்சிபுரத்துல பார்த்தல ஒரு சின்ன பையன், அவன் கிட்டதான். காமாட்சி விளக்கு நீங்க தானே? அது தாத்தா சொன்ன சரியா தான் இருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி பாட்டி வீட்டுல ஒன்னு தேடி வந்திருக்கான். வந்தவன் இந்த ஜாதகம் மட்டும் வச்சுட்டு யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு போயிருக்கான். அவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான் ஒன்னும் புரியல. தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. இத பார் காஞ்சனா, இது எதுவுமே வேண்டாம். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு பேசாம யுஎஸ்க்கு போயிடு. அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. என்ன பயந்து ஓட சொல்றியா? என்னால முடியாத சுந்தர். ஒன்னு சொன்னா ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ச்சே, நல்லா யோசிச்சு பாரு. காஞ்சிபுரத்துல நீ அந்த பையனை மீட் பண்ணதுல இருந்துதான் உனக்கு எல்லா பிரச்சனையுமே. அது ஏன் நடக்குது சுந்தர்? யுஎஸ் திரும்பி போனா மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? அப்போ இங்கதான் இருக்க போற. இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்காம என்னால வர முடியாது சுந்தர். தயவு செஞ்சு யாரும் இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. உன்னோட முட்டாள்தனமான இந்த பிடிவாதத்தை என்னைக்கு நீ விடுறியோ அன்னைக்குதான் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது வரைக்கும் இது தீரவே போறதில்ல. சுந்தர், இனி இத பத்தி நான் பேச விரும்பல. உனக்கு பிடிக்கலனா நீ போயிடு. உன்னை நான் கட்டாயப்படுத்தல. ஓஹோ, புரியுது. நான் இருக்கிறது உனக்கு இடைஞ்சல் இல்ல? நான் அந்த மீனிங்ல சொல்லல. எந்த மீனிங் வேணா இருக்கட்டும். அதான் சொல்லிட்டல்ல. நான் கிளம்புறேன். எனக்கு என்ன, உன் வரட்டு பிடிவாதம் முட்டாள்தனம் வீம்பியம் வச்சுக்கிட்டு உன் காரணத்தை நீ தேடு. நான் கிளம்புறேன். சுந்தர்,
விஜய். வேணாம் சார். இந்தா. வேணாம் சார். வச்சிக்க. இல்ல வேணாம் சார்.